வணக்கம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபேண்ட் கட்டிங் எப்படி ஒரு சிம்பிளாக பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த கட்டிங் வந்து எல்லா ஃபேண்ட்டுக்கும் பொருந்தும். லூஸ் ஃபிட்டிங்கு, டைட் ஃபிட்டிங்கு, நார்மலான இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மெஷர்மெண்ட் வச்சே நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். புதுசாக தைக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேண்ட் கட்டிங் ஒரு ஈஸியான மாடல் தான் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்ட்டோட கட்டிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஃபேண்ட்டோடைய அளவு பார்த்தீங்கன்னா லென்த்து 40, இடுப்பு 30, 35, சீட் அளவு வந்து 39, இது தைஸ் லூஸ் தொடர் லூஸ் வந்து 26, பாட்டம் வந்து 17, இது அடிங்காலுடைய லென்த்து 30, இது பிளேயோட சுற்றளவு 25. இந்த சுற்றளவு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு நான் காட்டுறேன். இப்போ ஃபேண்ட்டுக்கு தேவையான அளவு பார்த்தா 130 இல்லை 120 போதும். இது வந்து கரை பீஸ் பார்த்துங்க. முதல்ல ஒரு சிலருக்கு உள்ள வெளியே எதுன்ட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாருங்கள். இப்போ கரை பீஸில் வந்து இந்த நேம் வந்து கிளியராக தெரியும். இதுதான் வந்து நம்மளுக்கு மேலே வர துணி. இதை கட் பண்ணும்போது இது உள்ளே போகிற மாதிரி நம்ம போட்டு வைக்கணும். ஃபஸ்ட்டு பேண்ட்டு போடும்போது இந்த இடம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஸ்ட்ரைட் இல்லைன்னா ஸ்ட்ரைட் மாதிரி ஒரு லைன் போட்டுங்க. கரெக்டாக இல்லை, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த லைன் மட்டும். உயரம் வந்து 40னா அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க, 39 வரணும். பாட்டம் ஃபோல்டிங்க்கு 2 இன்ச்சு போட்டு லைன் போட்டுங்க. இந்த லைன் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு போடுங்க, கிராஸெல்லாம் இருக்கக்கூடாது. இது அடிங்காலுடைய உயரம் 30 இன்ச்சு. 30னா அது ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். 30 ஒரு ப்ளஸ் ஒரு 1/4 மேலே தையல் பிடிப்புக்கோசம். அது இதில் ஒரு சென்ட்ரு பகுதி, இந்த 30.75 இருக்குல்ல, அதில் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிங்க. 15.25 புள்ளி வரும் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு மேல் சைடாக சென்ட்ரு பண்ணிவிட்டு இதுலேருந்து 2 இன்ச்சு மேலே வச்சுக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு லைன் போட்டுங்க. இப்போ இதோட அளவு இது வந்து சீட்டு வந்து 39. சீட்டு 39னா இது 3ஆக டிவைட் பண்ணிங்க. 3ஆக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13 வரும். 13 இன்ச்சு அப்படியே சென்டராக வைங்க. இந்த கரை பீஸ்லேருந்து 13 இன்ச்சு இருக்கணும். இந்த 13லேருந்து பாதி 6 இன்ச்சு இதுதான் சென்ட்ரு மார்க்கு. ஃபுல்லாக சென்டர் பார்த்து லைன் போடும், மார்க் போட்டுங்க. 13 அதில் பாதி 6.5 கரெக்டாக அந்த 6 இன்ச்சு இதுதான் சென்ட்ரு லைன். சென்ட்ரு லைனில் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிங்க. இது பார்த்துக்குங்க. சீட்டு அளவு 39. 3ஆக டிவைட் பண்ணால் 13. இதுதான் அதனுடைய அளவு. இது 6ஆக நீங்கள் டிவைட் பண்ணலாம். 6ஆக பண்ணால் நீங்கள் இப்படி இந்த ஓரத்தில் வச்சு பண்ணணும். 6 அப்படி வச்சு பண்ணணும். இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன் நான். 13 இன்ச்சு இது. இப்போ இந்த முட்டியோட லூஸ் வந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீட்டோட லூஸ் வந்து 39. 39ல் பாதி 19. 19னா கொஞ்சம் லூஸாக போடுறவங்களுக்கு நீங்கள் அப்படியே வச்சிடலாம். இல்லை கொஞ்சம் கரெக்டாக போடுறவங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க. 19னா அதில் 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 18. நீங்கள் 18ல் பாதி 9, 4.5. இதுதான் முட்டியோட மெஷர்மெண்ட்டு கணக்கு. இது உங்களுக்கு லூஸ் அதிகமாக வேணும்னா சீட்டில் பாதி அப்படியே வைக்கலாம். இல்லை கொஞ்சம் நார்மலாக கரெக்டாக இருக்கணும்னா அதில் நீங்கள் 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக இருந்தால் நீங்கள் 2 இன்ச்சும் மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான், அவங்க லூஸ் எப்படி போடுறாங்க அதுக்கு பார்த்த மாதிரி தான் இது மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் வைக்கணும். இது ஒரு நார்மலான ஃபேண்ட், அதனால் நான் 1.5 இன்ச்சு குறைச்சிருக்கிறேன். பாட்டம் வந்து 17னா அதில் பாதி 8.5. நீங்கள் 8.5 இன்ச்சு அப்படியே வைக்கலாம் கீழே. இந்த சென்ட்ரல் லைனில் தான் வைக்கணும். 4.25 இந்த சைடு 4.25 உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான். 4.25 இந்த சைடு 4.25 மொத்தம் 8.5. நான் சென்டரில் வச்சு உங்களுக்கு அது காட்டுறேன். கீழே மொத்தத்தில் 8 இன்ச்சு வரணும்.
இந்த ப்ளையோட இறக்கம் வந்து எப்படி சப்போஸ் நீங்கள் வந்து அடிங்கால அளவு எடுக்கலைன்னா இந்த அளவு எடுக்கலைன்னா இதை எப்படி கனெக்ட் பண்ணி அந்த ப்ளை இறக்குறதுன்ட்டு காட்டுறேன். இதனுடைய அளவு வந்து 25 வந்து 6 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 6 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 19 பாதி 9 இன்ச்சு நீங்கள் இப்படி வைக்கணும். இந்த பட்டிக்கு மேலே 1 இன்ச்சு விட்டுட்டு இப்படி வைக்கணும். கரெக்டாக உங்களுக்கு 9 வருது. அதுதான் கணக்கு பிள்ளையுடைய இறக்கம். இதை மார்க் பண்ணிக்கோங்க. சீட்டு வந்து 39 நாளாக டிவைட் பண்ணிக்கோங்க. 9.75 இதில் ஒரு 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். இப்போ மார்க் பண்ண இடத்துக்குலாம் ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இந்த ஸ்கேலை வந்து ரொம்ப பெண்டு பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக தான் வரணும் அந்த ஷேப்பு. ஒரு வருஷம் ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணுங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. அந்த ஷேப் அது கரெக்டாக அந்த ஒரே லெவலாக வரணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி மணங்கின மாதிரி இருக்கும். அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஸ்கேல் எடுத்துகிட்டு வரணும். இந்த இடம் மட்டும் ஸ்கேல் இது மாதிரி வச்சு போடுங்க. இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு அப்படி வரணும் அந்த ஷேப்பு. இது மட்டும் நல்லா இது பார்த்துங்க. இதுலேருந்து இடுப்பு மெஷர்மெண்ட்டு 35 17.5 8.75. இது கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிங்க. 9.75. ஸ்ட்ரைட் லைன். இருக்கிறத வந்து அப்படியே ஃபேண்ட்டை திருப்பி போட்டுங்க. இப்படி வரணும். ஃபேண்ட்டு போடும்போது இந்த லைன் மட்டும் பார்த்துங்க. இது 10.25 வருது. அதே மாதிரி இந்த எல்லாம் செக் பண்ணிங்க. 10.25 வரணும் கரெக்டாக. எல்லாம் ஒரே லைனில் 10.25 வரணும். ஏன்னா உங்களுக்கு அந்த சென்டர் மாறும். அந்த சென்டர் மாறாமல் இருக்குது தான் இந்த இதுவும் அளக்க சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இங்கேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. கரெக்டாக இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சுங்க மேலே வச்சிங்கன்னா இந்த இடம் இந்த பிள்ளையோட முடியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து கிராச் லைன் ஒரு கிராஸாக லைன் வச்சுங்க. இங்கேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு, இதுலேருந்து கிராஸ் லைன். அவ்வளோதான். கிராஸாக போகணும் அந்த லைனு. இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த இதுலேயே வரக்கூடாது, கிராஸாக வரணும். இது மாதிரி வரணும். இவ்வளோ டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்கணும். டிஸ்டன்ஸ் உங்களுக்கு டேப் வச்சா காட்டிடுறேன் உங்களுக்கு. 1.25 இன்ச்சு 1 இன்ச்சு இருந்தாலே போதும் இந்த லைன் கிராஸ். இது வந்து ஒட்டின மாதிரி கட் பண்ணால் உங்களுக்கு பேண்ட் ஒரு மாதிரி இருக்கும், டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சீட்டு ஆண்டா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி வரணும். கரெக்டாக இங்கே வச்சு ஒரு 3.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. இது சீட்டோட லூஸு கொசம் வைக்கிறேன் நான். இது கரெக்டாக 3.25. இந்த அளவு எப்படின்னா சீட்டு அளவு வந்து 12 டிவைட் பண்ணிக்கணும். 12 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3.25 வரணும். இங்கேருந்து சீட்டு அளவு
சீட்டு 39, 19, 9.25. இதில் கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிங்க. அதாவது இந்த தையல் பிடிக்க போவ நீங்கள் தையலோடு சேர்த்துனா நீங்கள் 10.25 வைக்கணும். ஃபினிஷிங் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஃபினிஷிங்னா உங்களுக்கு 9.25. 9.25னா அதில் 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். 10.25 இன்ச்சு. இடுப்பு 35, 17, 8.25. இதுவும் 1 இன்ச்சு மைனஸ் கூட்டிக்கணும். 8.25, 9.25. ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் அடிச்சுங்க. இது வந்து சீட்லேருந்து 6ல் ஒரு பாகம். இந்த மெஷர்மெண்ட்டு இது பாருங்கள். இங்கே 3.25 இன்ச்சு இந்த மார்க் பண்ணிங்களா, இதுலேருந்து சீட்டில் 6ல் ஒரு பாகம் 6 இன்ச்சு வருது. இங்கே ஒரு லைன் போட்டோங்க, மார்க் போட்டோங்க. இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு, பாட்டம் ஒரு 1.25 இன்ச்சு. இங்கே ஸ்கேல் வச்சு ஸ்கேல் எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். இந்த ஷேப்பில் தான் வரணும், இந்த இடம் மட்டும். இது வந்து துணி நம்ம எக்ஸ்ட்ரா விடுறது. உங்களுக்கு வேலை 2 இன்ச்சு இல்லை 2.25 இன்ச்சு போதும். கரெக்டான 2.25ன்றது கரெக்டான அளவு. இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு நம்மளுக்கு தையல் வர இடம் இதுதான். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடுற துணி. இது இங்கேருந்து ஒரு லைன் போட்டுங்க. இது வந்து தையலுக்கு வர இடம். மார்க் பண்ணது மட்டும் நல்லா கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் இந்த இதில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இந்த தையல் வர இது வந்து இதில் வரணும். இது எக்ஸ்ட்ரா ஒரு துணி. இது பேக் பாக்கெட்டு 2.25 இன்ச்சு, சைட்லேருந்து 2.25 இன்ச்சு. இதோட இறக்கம் வந்து 3.25. இது 2.25லேருந்து பாக்கெட்டு 4.5 இல்லை 4.25 5. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் இந்த சைஸுக்கு வந்து 4.25 போதும். இல்லை 5 ரூபா வைக்கலாம். 5 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா இது சென்டர் லைன் 1. இதுதான் டாட் வரக்கூடிய இடம். இது டாட் வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சு பிடிச்சா போதும். ரொம்பலாம் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான். கிராஸ் பாக்கெட் போட்டுறேன். கிராஸ் பாக்கெட் வந்து 2.25. லென்த்து வந்து ஒரு 7 இன்ச்சு. கட் பண்ணிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. இந்த பட்டி 1.5 இன்ச்சு இல்லை, அந்த 1.5 இன்ச்சு இங்கே வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இந்த 1.5 இன்ச்சு இங்கே வச்சுட்டு இருபத்தஞ்சு இன்ச்சு பட்டியோட போய் 25 இன்ச்சு கரெக்டாக வரும். இது அதேமாரி தொடர் லூஸு செக் பண்ணிக்கலாம்.
11.5 26 26னா உங்களுக்கு ஃபினிஷிங் 26 வந்துடும். இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.